ஒரு அடிப்படை தானே என் உடன் பிறந்தவனே. உன் முன்னால் அண்ணன் எழுப்புகிற கேள்வியை பார். பேரன்பு மிக்க பெற்றோர்கள் உங்கள் பிள்ளையின் கேள்வியை பாருங்கள். நீட்டிலே தேர்ச்சி பெற்று வருகிற மாணவன் நான். எனக்கு பாடம் நடத்துகிற போகிற மருத்துவ கல்லூரி பேராசிரியர்கள் யார்? பழைய பேராசிரியர்கள் தான். அவர்கள் நீட் எழுதி வந்தவர்கள் அல்ல. பாடத்திட்டம் என்ன? அதே பழைய சிலபஸ் தான், பழைய பாடமுறை தான். அப்போ நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு அச்சு, அதே மண், கல்லாக இருக்கிறவர் ஒரே தான். யார் உட்கார்ந்தா இருந்தாலும் கல் ஒரே மாதிரி தான் வரும். அப்படிங்கும்போது இதில் என்ன மாறுதல் வரப்போகுது, என்ன தரம் உரைய போகுது? அதே தான். இப்போது 1200க்கு 1199 மதிப்பெண் பெற்ற நான் நீட்டில் தோத்துட்டா தகுதி பெற்ற மாணவன் இல்லை. 750 வாங்கி எல்லையில் தேர்ச்சி, பார்டரில் பாஸ் பண்ண ஒருத்தன் நீட்டில் தேர்ச்சி பெற்றுட்டான்னு அவன் தகுதியான மாணவன். எப்படி இருக்குது பார்த்துக்க. இந்த இதை நல்லா சிந்திச்சு பார்த்துக்க. இப்போ இந்த நீட் எழுதி தேர்ச்சி பெற்று வந்துட்டேன். இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற பெருமக்கள் யார்? இதை கண்டக்ட் பண்ணுறது யார்? இந்த நீட்டு தேர்வை நடத்துறது யார் தெரியுமா? இந்திய நாட்டின் மருத்துவத்துறையில் சிறந்த மருத்துவ மாணவர்களை உருவாக்கி கொடுப்பதற்கு அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக் என்கிற நிறுவனத்திற்கு அவசியம் என்ன? உன் நாட்டு மாணவனுக்கு ஒரு தேர்வை கூட நடத்த வக்கு துப்பு தகுதி இல்லாத நீ தேர்தலை எப்படி நேர்மையாக நடத்துவாய்? இப்ப இந்த பறக்கும் படை, நடக்கும் படை, குதிக்கும் படை, ஓடும் படையெல்லாம் எங்க இருக்கு? இங்க ஓட்டுக்கு 15,000 கொடுத்துருக்கானே, இந்த லட்ல மூக்கத்தீச்சு கொடுத்துருக்கானே, எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? எங்க இருக்காங்க சொல்லு. எங்க இருக்காங்க சொல்லு. லட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான், அவன் தான் பிடிக்கிறானா? இந்த நீட்டு தேர்வினால தரமான மருத்துவர்களை உருவாக்க முடியாது. போலி மருத்துவர்களைத்தான் உருவாக்க முடியும். அவன் காதில் மைக்கு போடி அதை போட்டுக்கிட்டு, ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு வெளியிலிருந்து சொல்ல எழுதிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டிலே பல பேரை கைது பண்ணாங்க. வட இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும். ஆனாலும் அவன் நிறுத்த மாட்டேங்கிறான். இந்த ஓட்டு பெட்டியில் நீ வாக்கந்திரத்தை ஹேக் செய்ய முடியும்னு நான் சொன்னேன். என்னை யாவனும் மதிக்கலை. அந்த முகநூல், அந்த ஃபேஸ்புக்கோட இது எலான் மாஸ்க்கு சொன்ன பிறகு இதெல்லாம் அப்படின்னு. அதை தமிழன்னு சொன்னால் கேட்க மாட்டான். எவனாவது வெள்ளைக்காரன் சொல்லணும், இங்கிலீஷ்காரன் சொன்னால் வெள்ளையா இருக்கிறேன் போய் சொல்ல மாட்டான். அப்படின்னு நம்புறான். அந்த இடத்தில் அந்த தேர்வை நடத்த விடாமல் அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட சிற்றூர்களில் வாழ்கிற மக்கள் மருத்துவம் படிக்கிற கனவை பொசுக்கி அந்த இடத்தில் போராடி தடுக்காமல் விட்ட இடத்தில் தோற்று போனார்கள் இவர்கள். இப்போது நீட்டை ஒழிப்போம், தடுப்போம் என்று நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விடு அவர் அவ்வப்போது தேர்தலில் மட்டும்தான் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். எல்லா இடத்திலும் தோற்று போனார்கள். எல்லா இடத்திலும் 4500 டிஎம்சி நமக்கு ஆண்டொன்றுக்கு மழை பெய்கிறது. அந்த நீரை தேக்கி வைத்து வேளாண்மைக்கு பயன்படுத்துவது, நாட்டு குடிகளுக்கு தூய குடிநீரை விநியோகம் செய்வதில் தோற்று போனார்கள். தனியார் முதலாளிகள், அப்போலோ, கின்லே, அக்கோஃபெனா என்று தனியார் முதலாளிகள் தான் தண்ணீரை தரமாக நாட்டின் குடிகளுக்கு கொடுக்க முடியும் என்கிற நிலையில் இந்த ஆட்சியாளர்கள் தோற்று போனார்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள். இது வெற்றியா தோல்வியா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்கணும். அப்ப எது மாறுதல், எது வெற்றி? தனிப்பெரும் ஒரு முதலாளி தரக்கூடிய கல்வியை ஒரு அரசு தர முடியாதா என்று அரசின் பள்ளி கல்லூரியின் கல்வியின் தரத்தை உயர்த்தி தனியார் முதலாளிகளிடத்திலே மக்கள் சென்று கல்வி பெறுகிற நிலையை வீழ்த்தி அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு மக்கள் விரைவதை அதிகப்படுத்தும் போது அது வெற்றிகரமாக அரசு அமையும். அப்படி அமைந்திருக்கா? டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அரசு பள்ளிக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கையை கூட்டியது. அதனால்தான் அவரை தொடர்ந்து அந்த மக்கள் தேர்வு செய்கிறார்கள். அவன் வென்றான், இவர்கள் தோற்றார்கள்.
கேரளாவிலே 30 விழுக்காடு மாணவ மாணவிகள் அரசு பள்ளிக்கு திரும்புவதை அதிகரித்திருக்கார் பினராயி விஜயன். அவர் வென்றார், இவர்கள் தோற்றார்கள். தேர்தலில் வெற்றி பெற்று என்ன ஆக போகிறது? இப்போது 40 இடங்களை வென்று சென்றிருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறார்கள்? 2019 39 இடம் வென்று போய் என்ன சாதித்தார்கள்? இப்போது என்ன சாதிக்க போகிறார்கள்? ஒன்றுமில்லை. மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது சமஸ்கிருதத்திற்கென்று மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்டது ஏது? எங்கே? எந்த மாநிலம் சமஸ்கிருதத்துக்கென்று இல்லை? 24,500 பேர் தான் நாங்கள் சமஸ்கிருதத்தை பேசுகிற மக்கள் என்று அவர்களே சொல்கிறார்கள். அந்த ஆய்வு, அந்த கொடுத்த அறிக்கை. அந்த மொழியிலே இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசலிலே கல்வெட்டதற்கு இந்த 39 பேர் கேட்கல. இந்த 40 பேரில் யாராவது ஒருத்தர் கேட்பாரா? உலகத்தின் முதல் மொழி தமிழ். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம், பிரதம அமைச்சரே சொல்றார். உலகின் மூத்த மொழி தமிழ், இந்தியாவில் இருப்பது பெருமை, பிரதமரே சொல்றார். அந்த பெருமை மிக்க மொழியிலே ஏன் இந்திய நாடாளுமன்ற வாசலில் கல்வெட்டு இல்லை என்று இவர்கள் கேட்பார்களா? கேட்க மாட்டார்கள். ஏன்? இவர்கள் தோற்று போனவர்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுவார்கள். லட்சக்கணக்காக நம் இன மக்கள் செத்துக் கொண்டிருந்த போது பிறந்த நாள் கொண்டாடியவர்கள், பெற்ற பிள்ளைகளெல்லாம் இனத்தின் விடுதலைக்கு பலியிட்ட தலைவன் அங்கே, பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு கையேந்தி நின்ற தலைவன் இங்கே. ஏன்? தோற்று போனவர்கள். இந்த ரத்தமும் அந்த ரத்தமும் ஒன்றல்ல. பெரும்பிழை நிகழ்ந்து விட்டது. என்னை பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, தங்கை இசைப்பிரியா செத்து விழுந்த போது ஒரு படையாச்சி மகள், ஒரு பறையர் மகள், ஒரு தேவர் மகள், ஒரு நாடார் மகள், ஒரு கோனார் மகள், ஒரு கவுண்டர் மகள், ஒரு உடையார் மகள் செத்தால் என்று இருந்திருந்தால் நீ கொதித்திருப்பாய். ஒரு தமிழ் மகள் செத்தால் என்றவன் அவை யாரோ என்று விட்டுவிட்டாய். இதுதான் இந்த இனம் வீழ்ச்சியுற காரணம். தமிழர்களுக்கு திட்டமிட்டு மொழிப்பற்று, இனப்பற்று மறைக்கப்பட்டு, மதப்பற்று, சாதிப்பட்டு ஊட்டப்பட்டு விட்டது. நீ தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தவன். தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எண்ணத்தால் வீழ்ந்தவன். போர்க்குணம் அற்று போனாய். காரணம், நீ முன்பே நாகரிகம் அடைந்து பண்பாடு அடைந்தவன் என்பதாலே போர்க்குணம் அற்று போனாய். உன்னுடைய மரபணு மாறிவிட்டது. மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த நீ இன்றைக்கு சாதி மதம் சாராயம் பணம் என்று வாழத் தொடங்கிவிட்டாய். செத்துப்போனாய். அதை நன்கு பயன்படுத்திக் கொண்டார்கள் திராவிடர்கள். நாம் சொந்த இரத்தங்களுக்குள்ளே யுத்தம் நிகழ்த்தி தோற்று போனோம். அதை பயன்படுத்தி அவர்கள் அவ்வப்போது தேர்தலிலே வென்றார்கள். எந்த இடத்தில் நமக்காக நின்றார்கள்? எந்த இடத்திலே? சொல், எந்த இடத்திலே? தோற்று போன கட்சி ஆட்சி திமுக. ஒரு இடத்தில் தர்க்கம் பண்ணி இந்த இடத்திலே நாங்கள் வென்றிருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னால் அது இந்திய ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா அரசு. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேரெதிரான கோட்பாடு கொண்ட ஒரு கட்சியை எடுக்க சொன்னால் எப்படி எடுப்பார்கள்? எப்படி எடுப்பார்கள்? நிதிஷ்குமார் எடுத்ததற்கு உச்ச நீதிமன்றம் தடை போட்டது அதற்கல்ல. அந்த 50 விழுக்காட்டுக்குள் அந்த வரைவுக்குள் எடுக்காமல் மீறி 65 விழுக்காட்டுக்கு போனதால் அது தடை போடுது. எடுத்தது தவறு என்று அவர்கள் சொல்லவில்லை. இங்கேதான் மண்டல் கமிஷன் எங்கள் தாத்தா ஆணைமுத்தவர்கள் போராடி பெற்று தந்தார். விபி சிங்கு காலத்திலே அந்த ஒற்றை மகன் பெற்று தந்ததான் இடஒதுக்கீடு. அவரை யாராவது நினைவு வச்சு பேசுறானா? சொல்லு. அந்த பெருமகனை மரியாதை செஞ்ச ஒரே தலைவன் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு அவரை பற்றி பேசுவது அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் தான். இடஒதுக்கீட்டு கொள்கையில் இறுதி வரை உரியாக நிற்பது எங்கள் ஐயா மருத்துவர், அதற்கு அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் தான். இவர்கள் ஏமாற்றுவார்கள். திராவிடர்கள் எடுக்க மாட்டார்கள். என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், எடுக்க மாட்டார்கள். ஏன்? எடுத்தால் தெரிந்துவிடும். எவ்வளவு நாள் தமிழர்களின் உரிமையை நாம் பறித்து தின்றிருக்கிறோம் என்று தெரிந்துவிடும். ஒரு ஓட்டு அதுக்கப்புறம் வாங்க முடியாது.
அப்புறம் யார் எடுப்பா? பெரியாரின் வாரிசுகள் அல்ல, பிரபாகரனின் பிள்ளைகள் தான் எடுப்போம். எங்களுக்கு ஒரே ஒரு தன்னலம்தான், அது என் இனத்தின் நலன்தான் எங்களின் நலன். வேற ஒரு சுயநலம் தன்னலமும் எங்களுக்கு கிடையாது. இவர்கள் தோற்று போனவர்கள் என்று எப்படி சொல்கிறாய் சீமான்? ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் ஒரு அற்ப தொகுதி, ஒரே தொகுதி, அதுவும் நீங்களே எம்எல்ஏவாக இருந்த தொகுதி, இந்த விக்கிரவாண்டி தொகுதி. இன்னும் 2 ஆண்டுகள் தான் மிச்சம் இருக்கிற பதவி. இதற்கு எதற்கு எல்லா அமைச்சர், எல்லா சட்டமன்ற உறுப்பினர், எல்லா பாராளுமன்ற உறுப்பினர், மொத்த மாவட்ட செயலாளர் எல்லாரும் எதற்கு கூடி இங்கே கும்மி அடிக்கிறீர்கள்? நல்லாட்சி கொடுத்திருந்தால் தோற்று போனீர்கள், தோற்று போனீர்கள். என் தம்பி வெங்கட்புர ஒரு படம் எடுத்தான், சென்னை 28 இந்த கிரிக்கெட்டை வச்சு. பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள், பெரிய பெரிய ஆளுகளாக இருப்பாங்க, சின்ன பசங்க அதை விளையாடிட்டு இருப்பாங்க. திடலில் வாங்கடா 2 பேர் விளையாடும்போது பந்தயம் கட்டி விளையாடுவாங்க, சின்ன பசங்க அடித்து தோக்கடிச்சு போடுவாங்க. அது மாதிரி நாங்கள் திடலில் சின்ன பையில விளையாடிட்டு இருக்கோம், நீங்கள் பெரிய அளவு கூட்டத்தை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் ஒரு ரன் உள்ள டக் அவுட்டில் எல்லா பையிலையும் வெளியேற்றல, நீ பார்த்துக்கிட்டே இருங்க. நீ சும்மா ஒரு சின்ன பிள்ளை ஒரு மகளை நிறுத்தியிருக்கேன், மொத்த படையும் திரட்டிட்டு வேற. உலகத்தில் 20 நாடுகளின் துணை கொண்டுதான் என் தலைவனை வீழ்த்த முடியுங்கிற நிலையில் இருந்தது. மொத்தமாகவே என் தலைவன்கிட்ட இருந்தது வெறும் 20,000 பேர் தான். இது நான் சொல்லலை, கோத்தபாயம் ராஜபக்சேன்னு சொல்கிறாங்க. 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரில் விடுதலை புலிகளை நாங்கள் வீழ்த்தினோம்னு. 25,000 பேர். நீ ஏற்கனவே 2,50,000 பேர் ஓம்படையில் சீனப்பட, இந்திய பட, அமெரிக்க உளப்பட எல்லாத்தையும் வாங்கி என் தலைவனை வீழ்த்த வேண்டிய நிலைமை. நீ எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு சின்ன பசங்க பிரபாகரன் பிள்ளைகளை வீழ்த்துறதுக்கு நீ எல்லா பேரையும் கூட்டிகிட்டு வர. எங்கள் ஊரில் சொல்லுவான், புலி வருது புலி வருது ஓடியாங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லாரும் என் மேலே ஏறி படுத்துக்கிறேங்க. யாரு? நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்கள் எல்லாரும் என் மேலே ஏறி படுத்துக்கிறேங்க. ஏன்? நான் புலி வருது. இப்போ எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு அவர் கீழே படுத்துக்கிட்டு மேலே ஏறி எல்லாரையும் படுக்க வச்சிருக்காரு. எந்த புலி வருது? இந்த புலிகள் வருதுன்னு தான். இவங்க என்னைக்கு வளருவாங்க, இவங்க என்னைக்கு ஜெயிப்பாங்கன்னு பல முறை சொல்லியிருக்கேன். சீனாவில் ஒரு விவசாயி, மற்ற மூங்கில் போல இல்லை, சீன மூங்கில் என்ன பண்ணுறான், தன்னோட நிலத்தில் அவன் மூங்கில் விதைகளை நடுறான். நட்டுட்டு தண்ணி ஊற்றுறான், குடத்தில் தண்ணியை கொண்டு போய் ஒவ்வொரு விதைக்காக ஊற்றுறான். தொடர்ச்சியாக ஊற்றுறான். 6 மாதம் பார்க்குறான், முளைக்கல. ஓராண்டு ஊற்றுறான், முளைக்கல. ஈராண்டு ஊற்றினா முளைக்கல. 3 ஆண்டுகள் ஊற்றினா முளைக்கல. ஆனால் அவன் சலிக்கலை, சளைச்சு போகலை, மனம் தோண்டு போகலை. ஊற்றினான். 4வது ஆண்டு ஊற்றினான், 5வது ஆண்டு ஊற்றினான், 6வது ஆண்டு ஊற்றினான், 7வது ஆண்டு ஊற்றினான், 8வது ஆண்டு ஊற்றினான், 9வது ஆண்டு ஊற்றினான். அந்த விவசாயினுடைய போர்க்குணத்தை பார்த்துக்க. 9 ஆண்டுகளும் ஊற்றினான். ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து பார்ப்பான், முளைக்கிறான் இல்லை, சோறாமல் மறுபடி தண்ணி எடுத்து ஊற்றினான். 9வது ஆண்டு ஒரு நாள் அதிகாலையில் வந்து பார்த்தான், எல்லா மூங்கிலும் ஒரே மாதிரி முளைச்சிருந்துச்சு. 9 வருட காலங்கள் முளைப்பதற்கு எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் 6 மாசத்தில் விண்ணை உரசி போய் தொட்டு கொண்டிருந்தது. அவன் என்ன சொல்றான் ஆய்வுல, 6 மாசத்தில் இவ்வளவு அசாத்திய வளர்ச்சியை பெறுவதற்கான அடித்தளத்தை 9 ஆண்டுகளாக வேருக்கு பூமிக்குள்ளே அந்த மூங்கில் தயாரித்து கொண்டிருந்ததுங்கிறான். திடீர்னு ஒரு நாள் மொத்தமாக 234 ஜெயித்து ஆட்சி அமைக்கிற அளவிற்கு இந்த அடித்தளத்தை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை கட்டமைத்து கொண்டிருக்குது.